ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரூஃப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கீழே நான் தரேன். அந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட் கார்டை எப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் பே அவுட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு. நீங்கள் அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நான் 500 கிஃப்ட் வவுச்சரை கேஷாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இன்றைக்கி எனக்கு மே 1ஆம் தேதி 12:50க்கு மத்தியான நேரத்தில் எனக்கு 300 வந்திருக்குங்க. உள்ளே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பே அவுட் ஸ்டேட்டஸ் கூட பாருங்கள். இங்கே பாருங்கள், பெய்டுன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், மெயில் காமிச்சிட்டாங்க. மெயிலையும் வந்திருக்கு. இந்த மாதிரி பே அவுட் பேமெண்ட் 300 காமிச்சிருக்கு. ஸோ என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 300 டிக்காக இருக்குது. எப்போ பாருங்கள், 1ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ அதாங்க, இது 100% ஒரு ட்ரஸ்டபிள் அப்ளிகேஷன் தான் அந்த கிராஃப்டின் அப்படின்றது. ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரொம்ப ஜென்யூனான ஒரு வெப்சைட் தாங்க அது, அந்த ஆப்பு. ஸோ உங்களுடைய கிஃப்ட் கார்டை நீங்களும் சேல் பண்ணிக்கலாம். சேல் பண்ணிட்டு என்ன மாதிரி கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஜஸ்ட்டு ஒரு ப்ரூஃபுக்காக தான். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.